ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. 61வது வாக்கியம். அவன் வேண்டாம் என்றேனோ மாருதி ஆண்டானை போலே. 62. அத்வைத்தம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே. அருளாழம் கண்டேனோ நல்லானை போலே. அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தானை போலே. இந்த வாக்கியத்தை தான் நம்ம நேத்தி பார்த்தோம். இப்போ இன்னைக்கு 65வது வாக்கியம். இதுவும் இந்த 64ஓட சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியம், ஒரு கண்டினியூஷன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வாக்கியம். இது ஆரியனை பிரிந்தேனோ தெய்வவாரி ஆண்டானை போலே. ஆரியனை பிரிந்தேனோ தெய்வவாரி ஆண்டானை போலே. இதை தெய்வாரி ஆண்டான்னு சொல்லலாம், சில பேர் தெய்வவாரின்னு சொல்லுவா. ஸோ அதை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த பேரை. ஒரு சந்தர்ப்பத்தில் நான் போன வாக்கியத்தில் சொன்னேன் இல்லையா, ஆளவந்தான் அந்த ஸ்ரீரங்கம் உற்சவத்தில் அந்த பாசுரத்தை கேட்டு அவர் நடையாக அனந்த பத்மநாபனை சேவிக்கிறதுக்கு திருவனந்தபுரம் வந்துட்டார்னு. ஸோ அவர் கிளம்புறதுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அந்த திருவனந்தபுரம் கிளம்புறாருல, நடந்து வரத்துக்கு அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறார், அவர் கிளம்புறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா பாசுரத்தில் கேட்டுட்டார். பாசுரத்தில் திருவனந்தபுரத்துக்கு நடந்து வரணும் அப்படின்ற அந்த வாக்கியத்தை கேட்ட உடனே அவர் தீர்மானம் பண்ணிட்டார். நடமினோர் நமர்கள் உள்ளீர் அப்படின்ற வாக்கியம் கேட்ட உடனே அவர் நடந்து போகணுன்ட்டு தீர்மானம் பண்ணி அவரோட ஆசிரமத்துக்கு அவரோட சிஷ்யர்கள் சில பேர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நான் கிளம்ப போகிறேன்னொடனே பலர் சிஷ்யர்கள் அவரோட கூட கிளம்புறா. அப்போ எல்லாரும் கிளம்பிட்டான்னா ஆசிரமத்தோட நிர்வாகம், ஸ்ரீரங்க பெருமாளோட அனுஷ்டானம் அதெல்லாம் நின்று போயிடும் இல்லையா ஸ்ரீரங்கத்தில். அதனால் ஆளவந்தான் சொல்கிறார், இதில் ஒருத்தர் யாராவது இந்த நிர்வாணத்தில் என்னோட ஆப்சன்ஸில் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தெய்வவாரி அவரை தெய்வவாரி ஆண்டான் அவரை தான் கூப்பிட்டுட்டு, நீங்கள் இதெல்லாம் நிர்வாகத்தெல்லாம் பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார் ஆளவந்தான். அவருக்கு அப்படியே ரொம்ப உடைஞ்சு போய்டுறார். ஏன்னா அவர் ஆச்சாரியரோடையே இருக்கணும்னு ஆசைப்பட்டவர். ஆச்சாரியரோட கைங்கரியத்தை அப்படி தவறாமல் செய்யக்கூடியவர் அவர் தான். அவர் ஆச்சாரியரை விட்டு பிரியணுமேன்ற அந்த வேதனை அவருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அவரை விட்டு அந்த மாதிரி வேலையை கொடுத்துட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர் இருக்கார். ஆனால் அவர் தினம் தினம் அவர் நொந்து போயின்னு இருக்கார். ஆச்சாரியரை விட்டு பிரிவு தாங்க முடியாமல் அப்படியே உடம்ப துரும்பாக இழைச்சி போயிடுத்து. நாட்கள் ஆக ஆக அவருக்கு ரொம்ப தள்ளாமல் ஆகி அப்படியே படுக்கையாக ஆயிடுறார். அப்புறம் கூட இருந்த மற்ற சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணுறாரு, இவர் இவ்வளோ தள்ளாமல் போயிட்டாரே, நம்ம வைத்தியரை கூட்டின்னு என்னென்னு பார்க்கணுன்ட்டு வைத்தியரெல்லாம் கூட்டின்னு பார்த்தா அவெல்லாம் நாடி படித்து பார்த்துட்டு சொல்கிறா, இவருக்கு உடம்பு அளவில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, இவர் பர்ஃபெக்டாக இருக்கார், ஆனால் அவருக்கு மனசில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்ன உடனே அவரை கேட்குறா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்கள் ஏன் இவ்வளோ இதுவாக இருக்கேள் அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார், ஆச்சாரியரை பிரிஞ்சு இருக்கிறது தான் என்னோட பெரிய பிரச்சனையே அப்படின்ன உடனே இந்த சிஷ்யர்கள்லாம் யோசிக்கிறான், சரி நம்ம பேசாமல் ஒரு பல்லக்கு அரேஞ்ச் பண்ணி இவரை அனந்த பத்மநாபன் கோவிலுக்கு திருவனந்தபுரத்துக்கு ஐஷன் போயிடணும் ஆச்சாரியரை பார்க்கறதுக்கு அப்படின்னு டிசைட் பண்ணி அவரை பல்லக்கில் ஏற்றி ஐஷன் போகிற வழியில் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போகிற சந்தோஷத்துலேயே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெம்பு அனந்த பத்மநாபன் கோவில் தட் இஸ் திருவனந்தபுரம் கிட்ட வர வர அவருக்கு தெம்பு நன்னா நடக்கவே ஆரம்பிச்சுடுறார். பல்லக்கிலேருந்து குதிச்சு அவர் பாட்டுக்க நடந்து வரேன் நான் அப்படின்ட்டு நடந்தே வர ஆரம்பிச்சுடுறார். அவருக்கு குதூகலம் ஜாஸ்தியாக எடுத்து, ஏன்னா ஆச்சாரியரை பார்க்க போகிறோன்ற அந்த சந்தோஷம். இங்கே ஆளவந்தான் பெருமாள் அழகாக சேவிச்சுன்னு இருக்கார். திடீர்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த குரு
புஷ்ய யோகம் அப்படின்ற யோகம் அந்த டைமில் இருக்குது. அந்த டைமில் வந்து குருகை காவலப்பன் அப்படின்னு நாதமுனிகளுக்கு 2 சிஷ்யர்கள் இருந்தார். அதில் உய்ய கொண்டான்னு ஒருத்தர், குருகை காவலப்பன் ஒருத்தர். இந்த குருகை காவலப்பன் வந்து ரொம்ப யோக முனியவர். இந்த யோகத்திலேயே வந்து பெருமாள் அழகாக எப்படி பெருமாளை சேவை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தவர். ஸோ அவர் வந்து இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கார் வந்து மீட் பண்ணுறதுக்கு. கரெக்டாக அந்த குரு புஷ்ய யோகத்தில் வந்து மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வந்ததுனால இவருக்கு திடீர்னு அந்த ஞாபகம் வந்துடுறது. ஆஹா, நமக்கு ஒரு புஷ்பக விமானம் இருந்திருந்ததுன்னா அழகாக இப்போவே போயிருந்துருக்கலாமே. சரி, இப்போவும் ஒன்றும் நேரம் கெட்டு போகல, இப்போ நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து பெருமாள் கிட்ட, அனந்த பத்மநாபன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவர் வந்து குருகை காவலப்பனை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி அவர் வந்துட்டுருக்கார். இங்கே நாதமுனிகள் இங்கே வந்து இவர் வந்து தேவிவாரி ஆண்டான் வந்து நடந்து வந்துட்டுருக்கார். அவரோட கூட ஆட்களோடு வந்துட்டுருக்கா. கரெக்டாக வந்து ஒரு கரமணைன்னு ஒரு ஆறு இருக்குது அந்த கேரளா பார்டரில், அந்த திருவனந்தபுரம் பார்டரில். அந்த இடத்துல கரெக்டாக 2 பேரும் சந்திக்கிறார்கள். இந்த சைடில் ஆளவந்தான் வரார், இந்த சைடில் தெய்வவாரி ஆண்டான் வரார். வந்த உடனே அவர் குருவை பார்த்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். பண்ண உடனே அவர் வந்து யாருப்பா நீ அப்படின்னு கேட்டுடுறார் ஆளவந்தான். இவருக்கு தூக்கி வாரி போடுறது. என்னது இது, என்னை மறந்துட்டாரா, நான் அப்படிப்பட்ட பாவி ஆயிட்டேனா, என்னை மறந்துட்டாரா அப்படின்னு. அப்போ உடனே ஆளவந்தான் சொல்கிறார், நான் வந்து எப்படி வந்து இருந்த இடத்து இருந்தாரோ பரதன், அந்த மாதிரி நான் வந்து ராமராக இல்லை போல இருக்கு, அதனால தான் நீங்கள் இருந்த இடத்துல இல்லை அப்படின்னு இவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப வேதனை ஆகிடுறது. ஐயோ, நம்ம தவறிட்டோமே நம்மளோட இதில், ஆனால் நம்ம ஆச்சாரியரை விட்டு பிரிய முடியாமல் தானே வந்திருக்கோன்ட்டு அவர் உடனே சொல்கிறார். இந்த மாதிரி நான் உங்களை வந்து விட்டு பிரிய முடியாமல் நிலைமையில் இருந்ததுனால தான் நான் வந்தேன், உங்களை தேடி வந்திருக்கேன். உடனே அப்போது அவர் எழுந்துக்கிறதே இல்லை, இப்போ நமஸ்காரம் பண்ணி அப்படியே கால்கிட்டே இருக்கார். அப்போ உடனே இவர் சொல்கிறார், நான் ராமனாக மாறினாதான் நீங்கள் வந்து எழுந்துப்பேளோ அப்படின்ன உடனே இவர் டக்குன்னு எழுந்துக்கிறார். எழுந்த உடனே அவர் அழகாக ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆலிங்கனம் பண்ண உடனே இவருக்கு வந்து கொஞ்சம் சமாதானம் ஆகிடுறது. இல்லைன்னா கோவத்தில் பேசினாரே, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, பாகவத்தை அபச்சாரம் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் மனசில் தோன்றுறது. அதுக்கப்புறம் இவர் உடனே அந்த ஆளவந்தான் அழகாக இவர் எழுந்து ஆலிங்கனம் பண்ணி, சரி வந்துட்டேள் இல்லையா இவ்வளோ தூரம், இங்கேருந்து இப்படி கை காமிக்கிறார். அது பாரு, அங்கே தான் அந்த கோபுரம் தெரியறதில்ல, அதுதான் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் கோவில், அங்கே போய் பத்மநாபனை சேவிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவர் இந்த தெய்வவாரி ஆண்டான் உடனே திரும்பி காலில் சாஷ்டாங்கமாக விழற குரு காலில் விழுந்துட்டு சொல்கிறார், எனக்கு எல்லாமே குரு தான், நான் வந்து அங்கே போய் சேவிச்சா என்ன, இங்கே சேவிச்சா என்ன, என்னோட அனந்த பத்மநாபனே நீங்கள் தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு குரு பக்தியாம் அவருக்கு. ஸோ இதை தான் வந்து பெண் பிள்ளை அழகாக சொல்கிறா. இந்த மாதிரி ஆரியனை பிரிந்தேனோ, தட் இஸ் ஆரியன்னா ஒரு மகான் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆரியன்னா ஒரு மகான், எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு மகான். அவரை தான் ஆளவந்தான், அவரை வந்து ஆரியன் அப்படின்னு குறிப்பிடுறா பெண் பிள்ளை. ஆரியனை பிரிந்தேனோ, அவரை விட்டு பிரிஞ்சு இருந்தேனோ, தெய்வவாரி ஆண்டானை போலே அப்படின்னு. அந்த மாதிரி எப்படி பிரிஞ்சு அந்த விரக தாபத்தை அப்படியே தாங்க முடியாமல் அப்படியே திரும்பியும் போய் குருகளை பார்க்கணும் அப்படின்ற அந்த தாபத்தில் அப்படியே உடம்பே வருத்தின்றார்ல, அந்த அளவுக்கு அடியாளுக்கு பக்குவம் இல்லை சுவாமி, அடியாள் ஒரு மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கிடந்தா என்ன, வயலில் கிடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி அப்படின்னு யார்கிட்ட, ராமானுஜர்கிட்டயே சொல்கிறாராம். ராமானுஜருக்கு ஆளவந்தான் குரு. அந்த மாதிரி அவரோட குருவை பற்றியே அவர்கிட்டயே அழகாக இந்த வாக்கியத்தை சொல்கிறாளாம். ராமானுஜருக்கு அனந்த பத்மநாபனுக்கும் நிறைய இது இருக்குது, சம்பந்தம் இருக்குது.
ஸோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, வட்டப்பாறையில் இருந்தார் அவர், அனந்த பத்மநாபன் வந்து விட்டார்னு. அது எதுக்காக விட்டார்ன்ற கதையை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அந்த அனந்த பத்மநாபன் கோவில் வந்து அதுவும் ஒரு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து போத்திமார்கள்ன்ற அந்த குரூப் தான் அந்த கோவிலோட பராம்பரியம்லாம் பண்ணுறது. தே மேனேஜ் த டெம்பிள். ஸோ இந்த சென்ஸ் அவள் தான் பூஜை புனஸ்காரம் பயங்கர ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப அழகாக பூஜையெல்லாம் பண்ணுவாள். பெருமாளோட பூவெல்லாம், அந்த வாடின பூவெல்லாம் அழகாக அந்த மயில் பீலி இருக்கும் இல்லையா, அதை வச்சு அழகாக தள்ளி எடுப்பாளாம். பெருமாளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்ட்டு மெதுவாக மயில் பீலி வச்சு தள்ளி தள்ளி எடுப்பாளாம். அப்படி பார்த்து 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 பெருமாளை கவனிச்சுப்பாளாம். அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பாராம் அந்த போத்திமார்கள். ஸோ அந்த அவளோட வே ஆஃப் பூஜா எல்லாம் டிஃப்ரெண்ட். ஆனால் அவ்வளோ அழகாக பண்ணுவாள் அவெல்லாம். இப்போ ராமானுஜர் வந்து அங்கே போகிறார், அனந்த பத்மநாபனை சேவிக்க போச்சு. இப்போ பார்க்குறார். பார்த்துட்டு என்னது இது, இந்த திவ்ய தேசத்தில் விதிமுறைகள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. யூஸ்வலாக நம்மளோட திவ்ய தேசங்களில் பாஞ்சராத்திர விதிமுறை தான் நடக்கும். இங்கே வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த போத்திமார்கள்கிட்ட சொல்கிறாராம். இதெல்லாம் தவறான விதிமுறை. இந்த கோவிலுக்கு விதிமுறைனா பாஞ்சராத்திர விதிமுறை தான், வைஷ்ணவர்களை கூட்டின்னு வந்து பண்ண வைக்கணும்னு உடனே இவாளுக்கு ரொம்ப வேதனை ஆகிடுறது. இவாளுக்கு என்னென்னா, வம்சமாக இந்த போத்திமார்கள் தான் அனந்த பத்மநாபன் கோவிலை பராமரித்து வந்துட்டுருக்கா. அங்கே உள்ள கைங்கரியெல்லாம் இவா தான் பண்ணின்னு வரா. இதில் இப்போ இல்லை, நேத்தி இல்லை, வம்சமாக நடந்துட்டுருக்கு. திருவிதாங்கூர் ராஜ்யத்தோட இதுலேருந்து இவாளோட இதுதான், இந்த குரூப் தான் பண்ணின்னு இருக்கா. அப்படி இருக்கிறச்சு இவாளுக்கு ரொம்ப வேதனையாகிடுறது. இவள் வந்து பெருமாள்கிட்ட வந்து அழறா, எங்களை வந்து அமுச்சிட்டான்னா, அப்போது எங்களை ஒதுக்கி வச்சுட்டான்னா எங்களுக்கு உங்களோட கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் போயிடுமே. எத்தனை ஜென்ம காலங்களாக எங்களோட வம்சம் தானே பண்ணின்னு வருது, இப்போ அந்த வம்சமே இல்லாமல் போயிடுமே அப்படின்னு அழுத உடனே பெருமாள் வந்து அன்றைக்கி ராத்திரி கனவில், தட் இஸ் அனுபூத்தின்னு சொன்னேன்ல, கனவில் வர பெருமாள் கனவில் வந்து அது பேர் அனுபூதி. ஸோ பெருமாள் வந்து ராமானுஜருக்கு காட்சி கொடுத்துட்றார், பிரத்யக்ஷமாக வந்துடுறார். வந்துட்டு சொல்கிறார், இந்த மாதிரி நீ வந்து மற்ற கோவிலை வச்சு இந்த கோவிலை வந்து நீ கம்பேர் பண்ணி பூஜை விதானங்களெல்லாம் நீ மாற்றக்கூடாது. ஏன்னா இந்த கோவிலில் போத்திமார்கள் பண்ணுற அந்த பூஜையை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை அதில். நீ அதனால் மற்ற கோவில் எப்படி இருக்கோ அது இருந்துட்டு போட்டோம், இந்த கோவில் இருக்கிறபடி இப்படியே விட்டுரும், நீ எதுவும் மாற்றாத அப்படின்னு ராமானுஜர்கிட்ட சொன்ன உடனே ராமானுஜர் வந்து இல்லை, எப்படி ஆச்சாரியரோட பரம்பரையில் என்ன வந்திருக்கோ அனுஷ்டானங்கள் அதை தான் கடைப்பிடிக்கணும், எந்த கோவில்லையும் மாறுதலாக இருக்கக்கூடாது, இந்த கோவிலை தனியாக நம்ம பிரித்து பார்க்க முடியாது, இதுவும் திவ்ய தேசத்தில் ஒரு கோவில் தான், அதனால் நம்ம அந்த அனுஷ்டானங்களெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அதனால் நான் வந்து பாஞ்சராத்திர அனுஷ்டானத்தை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். பெருமாளுக்கு ரொம்ப ஒரு ஒரு பயங்கர டைலமாவில் இருக்கார் பெருமாள். ஏன்னா போத்திமார்களையும் விட்டு கொடுக்க முடியாது, ராமானுஜரையும் விட்டு கொடுக்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். ராமானுஜர் தூங்கர்ச்சே அவரோட கட்டிலோடு சேர்த்து அவரை தூக்கின் வந்து வட்டப்பாறைன்னு திருக்குறுங்குடியில் இருக்கிற ஒரு இடம், அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது வட்டப்பாறைன்னு, அந்த இடத்துல வந்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுறார். ராமானுஜர் காத்தால் கண் முழிச்சு பார்க்குறார். அவருக்கு தெரியறது வேறு எங்கேயோ நம்ம திருக்குறுங்குடிக்கிட்ட எங்கேயோ இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சு அவருக்கு இதுவும் தெரியறது, நம்மளை வந்து திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் தான் வந்து இங்கே விட்டுட்டாரு, ஏன்னா நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்றதுனால அப்படின்ட்டு தெரியறது. அப்போ உடனே வடுகான்னு கூப்பிட்றாரு. ஏன்னா அவர் நினச்சிருக்கார் அவர் கூடவே வடுகனும் வந்திருப்பான்னு. ஸோ வடுகான்னு கூப்பிட்ட உடனே தான் அங்கே திருக்குறுங்குடி பெருமாள் வந்து அவரே வந்து சுந்தர பரிபூர்ண நம்பி இருக்கார்ல, அவரே வந்து வடுகனாக வந்து இவருக்கு கைங்கரியம் பண்ணுறார். நான் அந்த கதையை சொன்னேன் இல்லையா, அவர் வந்து எப்படி திருமணம்லாம் கொடுத்து பெருமாளுக்கு ராமானுஜர் திருமணம்லாம் இட்டு விட்றார். அப்புறம் அதில் பாக்கி இருந்த திருமணம் வந்து ராமானுஜர் வடுக நம்பிக்கை இட்டு விட்றார்.
அப்புறம் பெருமாள் கோவிலுக்கு போன உடனே பெருமாளோட முகத்தில் 2 திருமணம் இருந்தது. இந்த விஷயம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் இந்த கதையினால தான் நடந்த விஷயங்கள். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சம்பந்தமாக அனந்த பத்மநாபனுக்கும் ராமானுஜருக்கும். ஸோ பெண் பிள்ளை சொல்கிற அதெல்லாம் பெண் பிள்ளை இந்த ஒரு தேவவாரி ஆண்டானை பற்றி சொன்ன உடனே அவருக்கு அந்த அனந்தபுரம் பத்மநாபனோட அந்த ஃபுல் விஷயங்கள்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருதான். வந்து அப்படியே ரசிக்கிறாராம் ஆனந்தமாக. அந்த பத்மநாபன் எப்படி ஒரு பத்மநாபன், அவர் ஒய்யாரமாக இருக்க பத்மநாபன், குணசீலன். ஏன்னா யார் மனசையும் நோக கிடைக்கக்கூடாதுன்ட்டு எவ்வளோ அழகாக அவர் வந்து 2 பக்கமும் அழகாக சால்வ் பண்ணி வச்சார்ப்பார் இந்த ப்ராப்ளமை. அப்படின்னு ஒரு குணசீலன், அழகன் எல்லாம் அவருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி அப்படியே ரசிச்சுக்கிறாராம். அந்த பத்மநாபனோட உருவத்தை மனசில் கொண்டு வந்து அப்படியே இது பண்ணுறாராம், இமேஜின் பண்ணிக்கிறாராம். பண்ணிட்டு இந்த பெண் பிள்ளைக்கும் ஒரு அனுகிரகத்தை பண்ணுறாராம். ஸோ இந்த வாக்கியம் 65வது வாக்கியம், ஆரியனை பிரிந்தேனோ தெய்வவாரி ஆண்டானை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.